வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 28 எலஃபண்ட், பீகாக், பேரட், ஸ்வான் இது எல்லாத்தையும் எப்படி பேசிக்கா ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாஸ் 27 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷேப்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஷேப்ஸ்க்குள்ளே நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஷேப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா எலஃபண்ட். ஸோ அதனோட அவுட்லைன் தான் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பீகாக் அதனோட அவுட்லைன் தான் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பேரட் ஸோ இதனோட அவுட்லைன். அப்புறம் ஸ்வான். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அவுட்லைன்ஸை தான் படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேபி எலஃபண்ட். ஸோ எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு சேம் அதே ஹாஃப் சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ இங்கே இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்விரில் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க, சும்மா லைட்டாக. அண்ட் தேர்ட் ஸ்டெப் சேம் செகண்ட் ஸ்டெப்பில் என்னெல்லாம் போட்டோமோ அது எல்லாத்தையுமே தேர்ட் ஸ்டெப்பில் வந்து போடணும். ஸோ இப்போ சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, அந்த சைடு என்ன பண்ணணும், இந்த ஸ்விரில் போட்டுட்டு அங்கேருந்து இன்னொரு வளைச்ச மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஸோ இதோட வந்து தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கீழே ஸ்விரில் போட்டுட்டு அதுலேருந்து அந்த ஸ்விரிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இப்போ கீழே இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் யூ ஷேப்பை தலைகீழாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். யூ ஷேப்பை தலைகீழாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போது நம்ம ஃபோர்த்தில் என்னெல்லாம் போட்டோமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபிஃப்த்தில் வந்து போட போகிறோம். சேம் அந்த செமி ஸ்விரில் பக்கத்தில் இருந்து ஒரு கர்வ் லைன், இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் யூவை தலைகீழாக போட போகிறீங்க. இப்போது இந்த லைன் கூட இப்படி கனெக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எலஃபண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ சிக்ஸ்த்து ஸ்டெப்லேயும் சேம் அதே மாதிரி தான். இப்போ நான் போட்டது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த எலஃபண்ட் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் சேம் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எலஃபண்ட்டோட கண் டாட் வச்சுக்கோங்க மேலே. அண்ட் இந்த கார்னரில் மேலே என்ன பண்ணுறீங்க, அந்த பாடி பார்ட்ஸில் ஜஸ்ட் இந்த மாதிரி கர்வ் மாதிரி ஒரு 2 லைன் போட்டுட்டு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஹம்ப்பு போட்டிருக்குல்ல, ஸோ அங்கே வந்து டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். பேபி எலஃபண்ட் வந்து போட்டுட்டோம். ரொம்ப 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 ஈஸி. நான் இதே மாதிரி ஒன்ஸ் தான், ஒரே ஒரு டைம் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போடணும். ஸோ இப்போ இந்த எலஃபண்ட்டை பார்டர்ஸ்குள்ளே இப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் பார்டர் ஆல்ரெடி போட்டுட்டு வந்துட்டேன். சேம் அதே ஸ்டெப் தான். அந்த பார்டர் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுட்டு பெரிய ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு சுழிச்சு விட்டுட்டு பக்கத்தில் ஒரு லைன் கீழே அந்த யூவை தலைகீழாக போட்டுட்டு விட்டுறணும். அவ்வளோதான். ஸோ அடுத்து கண் வரைஞ்சிக்கணும். அப்புறம் யானையோடைய பாடி பார்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், சேம் இதே மாதிரி யானையை வரையலாம். ஸோ இப்போ இந்த யானை வரைஞ்சிட்டு இந்த பேபி எலிஃபெண்ட்டை வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், அவுட்டரில் இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ சேம் இந்த டைமண்ட் ஷேப்குள்ளேயே என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் வந்து எலிஃபெண்ட்டை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த எலிஃபெண்ட் பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ஃபில்லிங்ஸும் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ சேம் இதே
ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அனதர் சைடுமே நீங்க வந்து வரையணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 2 பக்கமுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்டின்னா, ஏன்னா ஒரு கையில நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒன் சைட் பார்த்த மாதிரி வரைவோம். இன்னொரு கையில அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்த மாதிரி இருக்குமா? ஸோ அப்ப 2 சைடுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் என்ன பண்ண முடியும், 2 பக்கமும் போட முடியும். ஏன்னா ஒன் சைடு வந்து நமக்கு ஈஸியா வந்துரும். ஸோ அனதர் சைடு வர்றது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ இந்த எலஃபண்ட்ட என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். ஸோ நான் வந்து ஒரே ஸ்டெப்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அவ்வளோதான். இப்ப கீழ போட்டிருக்க அந்த பாக்ஸ்க்குள்ள நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதான் நான் சொன்ன மாரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும், அந்த எலஃபண்ட் வந்து போடணும். ஸோ இப்போ கட் ஒர்க் எலஃபண்ட் எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துரலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு மேலே வந்து கோபுரம் ஷேப் போட்டுட்டு, அகைன் இன்னொரு லைன் போட்டுட்டு அத கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அத விட லென்த்தான 2 லைன் போட்டுட்டு, சைட்ல கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அகைன் திரும்ப ஒரு லைன் போட்டுட்டு, அந்த லைனோட லெஃப்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் இந்த மாரி கர்வ் மாதிரி குடுத்துட்டு, கீழ இந்த மாரி லென்த்தான ஒரு கர்வ் வளைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, மேல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரைட் கர்வ் போட்டுட்டு, அப்புறம் யூ ஷேப் மாரி வளைச்சுட்டு, அந்த தும்பிக்கைய வந்து கனெக்ஷன் பண்ணி விட்டுறணும். சேம் பக்கத்துல அதே மாதிரி என்ன பண்ணணும், கர்வ் ஷேப் 2 சைடும் எடுத்துட்டு, கீழ இருந்து இப்டி மேல பார்த்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஸோ அவ்ளோதான். இப்ப இந்த எலஃபண்டோட ஸ்டொமக் வரையலாமா? ஸோ கரெக்ட்டா அந்த காதுக்கு கீழ, தும்பிக்கைக்கு கீழ டாட் வச்சுட்டு இந்த மாரி ஹாஃப் நிலா மாதிரி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நேரா மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டா சும்மா இப்டி எடுத்துட்டு வந்துட்டு கீழ டாட் வச்சுட்டு, அந்த டாட்டுக்கு பக்கத்துல என்ன பண்ணுங்க 2 லைன் போட்டுட்டு, இப்போ என்ன பண்ணணும், அந்த தும்பிக்கைக்கு பக்கத்துல டாட் வச்சுட்டு, இந்த லைனு கூடயும் அந்த டாட்லேருந்து இப்டி கனெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? சேம் அதே நேருக்கு டாட் வச்சுட்டு, அங்கேருந்து இப்படி ஒரு லைனும், அடுத்து என்ன பண்ணணும், பக்கத்துலேருந்து இன்னொரு லைன் எடுத்து, அந்த கீழ போட்டிருக்குல்ல, ஸோ அந்த லைன் கூட கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ மேல இந்த எலஃபண்ட்டோட ஃபிங்கர் இருக்க மாதிரி வரையிறோம். இந்த ஹேண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுல்ல லட்டூஸ் ஆர் கொழுக்கட்டை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அத வந்து என்ன பண்றேன், நான் ரவுண்ட் ரவுண்டா போட்டு வரைஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி. இந்த கட் ஒர்க் எலஃபண்ட்லாம் இப்போ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ கட் ஒர்க் எலஃபண்ட்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து கட் பண்றோம்ல. ஸோ கட் ஒர்க் ஃப்ளார்ஸ் படிச்சிருக்கோம்ல. ஸோ சேம் அதே மாதிரி தான். நம்ம வந்து கட் பண்ணி ஃபிகர்ஸ வரைஞ்சு என்ன பண்றோம், அதுக்குள்ள வந்து ஃபில் பண்றோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள எல்லாத்துலயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டாட் இருக்குல்ல சென்டர்ல அத வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஹாஃப் சர்க்கிள் மாரி போட்டுட்டு, அதுக்கு மேல குட்டியா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு, கீழ 2 லைன் போட்டுட்டு, சைட்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அகைன் அதுக்கு கீழ ஒரு லைன் போட்டு 2 சைடும் கர்வ் மாதிரி குடுத்துட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து இப்டி வளைச்ச மாதிரி ஒரு கர்வ் எடுத்துட்டு வந்து, ரைட் ஹேண்ட் சைட் குட்டி கர்வ் போட்டு, அப்புறம் யூ மாதிரி ஒரு ஷேப் போட்டு, இத வந்து தும்பிக்கை மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் எலஃபண்ட்டோட அந்த ஸ்டொமக் பார்ட் வந்து ஹாஃப் நிலா ஷேப்ல வரைஞ்சிக்கணும். சேம் என்ன பண்ணணும், அந்த தும்பிக்கைக்கு பக்கத்துல இந்த மாதிரி டாட் வச்சுட்டு, சென்டர்ல டாட் வச்சுட்டு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் கீழ லைன் போடாம ஸ்ட்ரெயிட்டா அந்த கால் வந்து நம்ம போடுறோம். ஸோ அவ்வளோதான்.
சேம் இதுலேயும் ஹேண்ட் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் வரைகிறோம். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் ஹாஃப் நீலா மாதிரி வரைஞ்சிட்டு மிடில்ல வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் மேலே வருது அந்த கோபுரம். ஸோ இது 2மே டிஃப்ரென்ஸு. அப்புறம் உள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி 2 ஐஸ் இருக்க மாதிரி சும்மா ரவுண்டாக போட்டுக்கோங்க. அண்ட் காது சேம் அதே ப்ராசஸ். பக்கத்தில் 2 கர்வ் போட்டுட்டு கீழேருந்து மேலே இப்படி இழுத்து விட்டுறணும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போது அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் அந்த லோட்டஸ்க்கு போடுவீங்கள்ல, சென்டரில் ஒரு ஷேப், திலகம் ஷேப்புன்னு சொல்லலாம், வாட்டர் ட்ராப்ஸுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பாதாம் பார்த்துருக்கீங்கள்ல. ஸோ பாதாமோட ஷேப் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரியும் சொல்லலாம். அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிராஸாக போடணும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அந்த திலகம் ஷேப்பை கிராஸாக போட்டுக்கோங்க. ஸ்லாண்டிங்காக சும்மா சாஞ்ச மாதிரி போடணும். சேம் பக்கத்தில் செகண்ட் ஸ்டெப் அதே மாதிரி போட்டுட்டு மேலேருந்து இப்படி வளைச்ச மாதிரி ஒரு லைனு அந்த திலகம் ஷேப்பை ஒட்டியே கீழே வரைக்கும் வரணும். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் ஸ்டெப் அகைன் திலகம் ஷேப்பை போட்டுட்டு மேலேருந்து இப்படி ஒரு லைன் வந்து இப்படி அழகாக வளைச்சி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த லைன் போட்டிருக்குல்ல, ஸோ இதனோட கால்வாசி பார்ட்டில் தான் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லைட் எஸ் மாதிரி ஒரு லைன் வந்து வரையணும். அடுத்து இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் டாட்டாக வச்சுட்டு மேலே போய் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ புரிஞ்சுதுங்களா? கால்வாசி தான் உள்பக்கம் இருக்கணும், முக்கால்வாசி வெளிப்பக்கம் இருக்கணும். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் ஃபோர்த் ஸ்டெப்பும் அதே மாதிரி தான். அந்த திலகம் ஷேப்பை போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டுட்டு கால்வாசி உள்பக்கமாக இருந்து ஒரு எஸ் மாதிரி ஒரு லைனை வெளிப்பக்கமாக போட்டுட்டு அண்ட் கீழே இருந்து இப்படி டாட் டாட்டாக வச்சுட்டு என்ன பண்ணணும், கனெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா திக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சு போடும்போது உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேருந்து ரொம்ப மெலிசாக என்ன பண்ணுறேன், லைன் எடுத்துட்டு இந்த பக்கம் அதனோட ஹெட் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஹெட் பார்ட்டுக்குள்ளே இந்த பாடி பார்ட் என்ன பண்ணணும், முடிகிற மாதிரி போட்டுட்டேன். பேக் சைடில் இந்த ஃபெதருக்கு முன்னாடியே முடிகிற மாதிரி இந்த கீழே இருக்க ஃபெதர் வந்து கீழே வளைச்ச மாதிரி போட்டுட்டு அதை கனெக்ஷன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த பீகாக்கோட ஹெட் பார்ட்டு. ரொம்ப 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 ஈஸி. ஸோ ஒன்றுமே இல்லை, வாட்டர் ட்ராப்ஸ் ஷேப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு கர்வ் லைன், பாடி பார்ட்ஸ்குள்ளே கால்வாசி இருக்க மாதிரி வெளியே வந்து முக்கால்வாசி இருக்க மாதிரி ஒரு எஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அகைன் கீழே இருந்து அதை கனெக்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது மேலே அந்த கழுத்துன்னு சொல்லுவோம்ல, ஸோ அங்கேருந்து ரொம்ப மெலிசாக எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே ஷேப்புக்கு என்ன பண்ணணும், ஒரு உள்ளார வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதனோட சென்டரில் லென்த்தாக ஒரு லைன் போட்டு டாட் வச்சுருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இதனோட மூக்கு பாருங்கள், அவ்வளோதான். 2 கர்வ். சரிங்களா? ஸோ அது ஒன்றுமே இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போது இங்கே வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி திக் பண்ணிக்கணும். ஸோ மேலேருந்து சேம் கொஞ்சம் தூரம் கீழே வரைக்கும் திக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மயிலோட அந்த கழுத்து பகுதி ரொம்ப 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 மெலிசாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போது இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் ரொம்ப 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 ஈஸி. ஸோ அட்வான்ஸில் பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஈஸி. இன்னுமே உங்களுக்கு இந்த பேபி எலஃபண்ட்டு, பீகாக்கு, பேரட்டு, ஸ்வான்
இதெல்லாம் பார்த்தா பயப்பட மாட்டீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் 100% வந்து கேரண்டி தரேன். ஏன்னா, நீங்க தான் இப்ப கத்துக்கிட்டீங்களே ஈஸியா. ஸோ ஈஸியா கத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு பயப்படணும்? ஸோ ஈஸி ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டேன். அத நீங்க பிராக்டிஸ் பண்ணி போட போறீங்க அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து உள்ள ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாரி அவுட்டர் வந்து திக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். பக்கத்துல என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி லைன் போட்டு சும்மா டாட் வச்சுக்கிறேன். இல்ல ஸ்விரில் மாரி கூட நீங்க போட்டுக்கலாம். அகைன் மேல பார்த்த மாதிரி ஒரு லென்த்தான கர்வ் லைன் போட்டுட்டு, இப்படி லைட் ஸ்விரில் மாரி போட்டு உள்ள நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த பீகாக் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மேல இந்த மாரி டாட் வச்சு இழுத்து விட்டுக்கிறேன். பீகாக்கோட அந்த ஹெட் பார்ட்டுக்கு மேல. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த ஹூக் வந்து இப்படி தான் வரையணும். பீகாக்கோட மூக்கு இருக்குல்ல. ஸோ ஒண்ணுமே இல்ல. ரொம்ப 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 ஈஸி. 2 கர்வ் லைன ஒண்ணா ஜாயின் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அந்த பீகாக் என்ன பண்ணணும் நீங்க 2 சைடுமே வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து 1 சைடா தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க 2 சைடுமே வரையணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. எலஃபண்ட்க்கு எப்படி சொன்னனோ சேம் அதே தான். அண்ட் இப்போ பேரட் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து அழகா போட்டுக்கோங்க. சேம் அதே ரவுண்ட் ஷேப்ப போட்டுக்கோங்க. ஸோ பீகாக் வந்து உங்களுக்கு 2 சைடும் என்ன ஆகணும்? பிராக்டிஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நீங்க ட்ரா பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி நீங்க ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் அதே பேரட்ட வரைஞ்சிட்டு, இப்படி கிராஸா ஒரு லைன் வந்து சென்டர்லேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன் கீழ. ட்ரா பண்ணிட்டு ஹாஃப் மேங்கோ ஷேப் அடிச்சோம்ல. ஸோ சேம் அதையே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிட்டு, அதுக்கு அவுட்டர்ல ஒரு அவுட்லைன் வந்து நான் குடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் சொல்லி தரேன். பேரட்டுமே ஸோ 2, 3 டைப்ஸ்ல இருக்கு. ஸோ இதில உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ, எந்த டிசைன்ல எந்த பேரட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, நீங்க அத பார்த்து வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, அதே மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு, அதுக்கு மேல இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு அண்ட் இந்த மேங்கோ ஷேப்ப நான் அப்படியே டைரக்ட்டா வரைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த டாட் டாட்டா லைன் போட்டு நான் சொல்லிக் குடுத்தேன். ஸோ நான் வந்து டைரக்ட்டா வரைஞ்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், அந்த ஹாஃப் மேங்கோ ஷேப்க்கு கீழ அந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் எடுத்துட்டு வந்துட்டு, கீழ வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம வந்து பீகாக்கு போட்டோம்ல, ஸோ பீகாக்குக்கு இப்படி கீழ தானே வந்து ஜாயின் பண்ணோம். அதே மாரி தான். பட் இது வந்து அந்த ஹெட் பார்ட்ட ஒட்டி என்ன பண்றோம், எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். சேம் 3ர்ட்ல என்னலாம் வரைஞ்சோமோ, அது எல்லாமே வந்து 4த்து ஸ்டெப்ஸ்ல வந்து வரைஞ்சுக்க போறோம். ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு, இந்த மாதிரி ஹாஃப் மேங்கோ ஷேப் மாதிரி, அதாவது பீகாக்குக்கு வரைஞ்சோம்ல, ஸோ அதே தான். அதையே வரைஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அவுட்டர்ல ஒரு லைன் குடுக்க போறீங்க. அகைன் அதுக்கு பக்கத்துல இருந்து அதே மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டு வந்து கீழ வளைச்சு விட்டுட்டு கனெக்ஷன் பண்ண விடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு நம்ம மயிலுக்கு போட்டோம்ல, பக்கத்துல இருந்து ஒரு கர்வ் லைன் எடுத்துட்டு வந்து ஸ்விரில் போட்டுட்டு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 2 ஃபெதர் மாரி போட்டிருக்கோம்ல. ஸோ அந்த ஃபெதர் மாதிரி என்ன பண்றோம், அந்த ஃபெதர்ல இருந்து கனெக்ஷன் பண்ணி இப்படி கீழ பார்த்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். அது அந்த பேரட்டோட வாலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட ஃபெதர்ஸ் வந்து அப்படி தானே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அந்த 5த் ஸ்டெப்லேயும் நம்ம என்னலாம் 4த் ஸ்டெப்பில் வரைஞ்சோமோ, அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறேன், 5த் ஸ்டெப்பில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பீகாக்கை பொறுத்த வரைக்கும், பீகாக்கா இருக்கட்டும், பேரட்டா இருக்கட்டும்,
ஸோ ஸ்வானு, எலிஃபண்ட் இது எல்லாமே அவங்கவங்க ஸ்டைலில் வரைவாங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டைலில் வரைவாங்க. நீங்கள் நான் சொல்லித்தரேன். அதில் எந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த ஸ்டைலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த பேரட்டோட நோஸ் பார்ட் மூக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது ஒன்றுமே இல்லை, 2 லைன் போட்டு மேலேருந்து ஒரு கர்வ் எடுத்து அந்த லைன் கூட கனெக்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். பக்கத்தில் 2 லைன் வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணணும், மேலேருந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி லைட்டாக கனெக்ஷன் பண்ணணும். சேம் கீழேயும் அதே மாதிரி தான். அண்ட் சென்டரில் வந்து அகைன் ஒரு குட்டி ரவுண்டு போட்டு உள்ளே வந்து டாட் வச்சுக்கோங்க. ஸோ 6th ஸ்டெப்பில் இதுக்குள்ளே நீங்கள் சேம் என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த 6th ஸ்டெப்பில் வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ ரொம்ப 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 ஈஸி. இந்த பேரட்டுமே என்ன பண்ணணும் நீங்கள், நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கேனா, ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி சேம் இதே ஸ்டெப்பு தான். பட் என்ன இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த ஹூக் பார்ட்டு பார்த்துக்கோங்க, 2 லைன் போட்டுட்டு இப்படி மேலே சும்மா லைட்டாக கனெக்ஷன் பண்ணி விடணும். ஸோ அவ்வளோதான். 2 லைன் பக்கத்தில் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி மேலே கீழே, அவ்வளோதான். ஸோ இப்போது இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த மாதிரி அந்த சென்டர் லைன் கூட கனெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ஸோ அகெயின் அந்த ஹெட் பார்ட்டில் உள்ளே ஒரு ரவுண்டு போட்டு டாட் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 ரவுண்டாக கூட போட்டுக்கலாம், 2 ரவுண்டு போட்டு உள்ளே டாட் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. எந்தெந்த இடத்துல இந்த பேரட்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் இதே பேரட்டை என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் 2 லைன் போட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி லைன் போட்டு மேலே ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு கீழே சும்மா சின்னதாக ஒரு கர்வ் போட்டு ஜாயின் பண்ணிங்கனாலும் எக்ஸாக்டாக கிளியோட அந்த நோஸ் பார்ட், மவுத்து, ஸோ சொல்லுவோம்ல கிளியோட மூக்குன்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரியே கிடைக்கும்.
ஸோ, இப்போ அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே விட்டுருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்களும் அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ, நீங்க என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். மேல போட்டதுக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன பண்ணணும், அகைன் திரும்ப இன்னொரு லைன் வந்து அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். சரிங்களா? ஸோ, இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, செகண்ட் ஸ்டைல் ஆஃப் பேரட்டு சேம் ரவுண்டு போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்ல ரவுண்டு போட்டு இந்த மாதிரி கீழ இப்படி கிராஸா ஒரு லைன் போட்டுட்டு, அந்த லைன்லேருந்து இந்த ஹாஃப் மேங்கோ ஷேப்ப வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சேம் ரவுண்டு போட்டுட்டு, கீழ அந்த ரவுண்டோட சென்டர்ல லைட்டா ஒரு லைன் போட்டுட்டு, அங்கருந்து என்ன பண்ணணும், கீழ இப்படி இருக்க மாதிரி இந்த ஹாஃப் மேங்கோ ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். சேம் நம்ம மேல போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த பாடி பார்ட் வந்து போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதாவது பாதி வரைக்கும் தான் எடுத்துட்டு வரணும். கீழ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லென்த்தான ஒரு ஃபெதர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணி கனெக்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் சேம் ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு, சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் கீழ, அதே மாதிரி கீழ பார்த்த மாதிரியே அந்த ஹாஃப் மேங்கோ ஷேப் வந்து போட்டுட்டு, நம்ம பீகாக்கு போட்டோம்ல, ஸோ சேம் அதே தான். இப்போ என்ன பண்றோம்னா, அந்த ஹெட் பார்ட்டுக்கு அந்த லைன் போட்டோம்ல, ஸோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்து சேம் இந்த ஃபெதர் வரைக்கும் இந்த கர்வ் லைன எடுத்துட்டு வந்துட்டு, இப்போ அந்த ஃபெதர் கிட்ட இருந்து என்ன பண்றோம், இப்படி லென்த்தா ஒரு லைன போட்டு, அகைன் கீழ இருந்து இப்படி வளைச்சு கொண்டு வந்து மேல ஜாயின் பண்றோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள நீங்க ஷேடிங்ஸ் குடுத்தாலும் குடுத்துக்கலாம், இல்ல ஃபில்லிங்ஸ் ஏதாவது குடுத்தாலும் குடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு கீழ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு நீங்க என்ன பண்ணலாம், கிளி கூண்டு இருக்க மாதிரி வரையலாம். இல்லன்னா ஜும்காஸ் இருக்க மாதிரி வரையலாம். ஸோ எந்த மாதிரி நீங்க பிரைடுக்கு போட போற பிக்சர்ஸ்ல எந்த மாதிரி இருக்கோ, ஸோ அது மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். இங்க நீங்க பிராக்டிஸ் பண்றது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேரட்டு. இந்த மாதிரியும் வரையலாம். ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து நான் அடுத்தடுத்த பேரட் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, நீங்கள் எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை வேறு ஏதாவது நியூ டிசைன் க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, இதில் ஏதாவது ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த பேரட்டையோ, பீகாக்கையோ, ஸ்வானையோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். பட் ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே போடணும். அதனால தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்படி வளைச்ச மாதிரி வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன், சர்க்குலர் ஷேடிங்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷேடிங்ஸ் கிளாஸில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ கீழே இந்த மாதிரி நான் கூண்டு இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ கூண்டு, ஜும்கா என்ன தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி அது தெரியுதோ வச்சுக்கோங்க. ஸோ சேம் என்ன பண்ணணும், இதையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்னொரு சைடு வரையணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மூக்குன்னு சொன்னோம்ல, கிளி மூக்கு. ஸோ அதை வரைஞ்சிட்டு உள்ளே என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து போட்டுட்டு உள்ளே வந்து டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் வந்து அனதர் சைடு வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் 2 பக்கமுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மூக்கு இருக்குல்ல, கிளி மூக்கு வந்து உங்களுக்கு எந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக இருக்கோ, ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு கீழே கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி மேங்கோ ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த பேரட்டோட அந்த பாடி பார்ட்டும் சேம் எது கூடயும் டச் ஆகாமல் ட்ரா பண்ணிவிட்டு ஹெட் பார்ட்டுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் நோஸ் பார்ட். ஸோ வரைஞ்சிட்டு இது ஃபுல்லாக என்ன பண்ணணும், உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குல்ல, எலஃபண்ட்டு, பீகாக்கு, பேரட்டு, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம், பார்டர்ஸ்குள்ளே ஃபில் பண்ணலாம், கிரிட்ஸ்குள்ளே போடலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுக்குள்ளே அங்கங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேரட்க்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜும்காஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த எலஃபண்ட்டு, பீகாக்கு, பேரட்டு, ஸ்வான் இது எல்லாமே ரொம்ப 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 ஈஸி தான். ஸோ இது வந்து பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், கிரிட்ஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த மண்டலா டிசைனுக்கு சென்டரில் கூட இந்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பார்டர்ஸு, கிரிட்ஸு இதுக்குள்ளெலாம் எப்படி இந்த பேரட்டை போடலாம் அப்படின்றத நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி நான் பார்டர்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம பார்டர்ஸில் என்னெல்லாம் படித்தோமோ ஸோ அது எல்லா கோபுரம் ஷேப்பு அண்ட் டைமண்ட் ஷேப்பு ஸோ ரெண்டுமே போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், சென்டரில் இப்படி லைன் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே வரைஞ்சிருக்கும்ல, ஸோ கட் ஒர்க் பேரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இது ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதனோட சென்டரில் என்ன பண்ணுறேன், லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த பேரட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அவுட்டர்லலாம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இது எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணுறேன், சேம் இந்த பேரட்டை வந்து போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோபுரம் வரைஞ்சிருக்கும்ல, ஸோ இதனோட அவுட்டர்லலாம் கேப் இருக்குல்ல, ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க அந்த பேரட்டை. இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க அந்த பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு வந்து பேரட் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் அவுட்டரில் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பேரட்டு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைப் வந்து கிளைண்ட் கேட்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ஸ்வான் தான். ஸோ ஸ்வான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பீகாக்கு என்ன படித்தோமோ சேம் அதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பீகாக்கு ஆல்மண்ட் ஷேப் மாதிரி போட்டிருப்போமா, இல்லை இந்த திலகம் ஷேப்புன்னு சொல்லுவோமா, அது என்ன பண்ணியிருப்போம், மேலே அந்த ஷார்ப்பாக வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷார்ப்பாக என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, ஜாயிண்டே ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த திலகம் ஷேப்பை கீழேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான். ஸோ ஜாயிண்ட் ஆகாமல் மேலேருந்து என்ன பண்ணும், அகைன் கீழே பார்த்த மாதிரி ஒரு கர்வ் லைன் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு சேம் ஹெட் பார்ட்டு, கீழே பார்த்த மாதிரி ஒரு கர்வ். அந்த கர்வோட லாஸ்ட்லேருந்து இப்படி லைட்டாக இப்படி எஸ் மாதிரி வளைச்சி விடணும், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக அண்ட் சேம் மேலேருந்து இப்படி ரொம்ப மெலிசாக அதனோட கழுத்து பகுதி எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே என்ன பண்ணணும், அந்த ஹெட் பார்ட்டு இதே மாதிரி கொண்டு வந்துட்டு மேலே ஒரு ஃபெதர் வரைஞ்சிருக்கும்ல, ஸோ அதனோட லென்த்துக்கு என்ன பண்ணணும், அந்த பாடி பார்ட்டையும் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? ஸோ ஃபோர்த்து ஸ்டெப்பு சேம் தேர்ட் ஸ்டெப்பில் என்னெல்லாம் வரைஞ்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஃபோர்த்து ஸ்டெப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பீகாக்கு, பேரட்டு, ஸ்வானு ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம்,
பார்டர்ஸ்குள்ள, கிரிட்ஸ்குள்ள, மண்டலாஸ் அண்ட் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் ஷேப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ஷேப்ஸ்குள்ள கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்ம சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் அப் டிசைனை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபெதர் பார்ட்ஸ் வரைய போகிறேன். ஒன்றுமே இல்லை, மேலேருந்து இப்படி ஒரு லைன் அண்ட் அதுக்கு பக்கத்துல இருந்து இப்படி ஒரு லைன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைட்டாக உள்பக்கமாக பார்த்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்பக்கமாக பார்த்த மாதிரி வளைச்சி விட போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிள். அகைன் இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஸோ ஃபெதர் பார்ட் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஸ்வானோட அந்த மவுத் ஒன்றுமே இல்லை, லென்த்தாக இப்படி ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து கீழே யூ மாதிரி வளைச்சி மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான், லென்த்தாக லைன் எடுத்துகிட்டு வந்து யூ மாதிரி இப்படி வளைச்சி மேலே எடுத்துகிட்டு போய் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ ரொம்ப 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 ஈஸி. அண்ட் கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் பார்க்கிட்ட இருந்து மேலே வரைக்கும் இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டுட்டு சென்டரில் ஒரு ஹாஃப் கீழே இருந்து இப்படி லைட்டாக சர்க்கிள் மாதிரி இல்லாமல் ஹாஃப் சர்க்கிளை போட போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் இப்போது அந்த ஃபெதர்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஃபெதர்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு இந்த உள்ள பாடி பார்ட்டுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுட்டு நீங்கள் சர்க்குலர் ஷேடிங்ஸ் கூட கொடுக்கலாம். ஐஸ் பார்ட் நீங்கள் டாட்டும் வச்சுக்கலாம் சென்டரில், அப்படி இல்லைன்னா லைன் போட்டு அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே வந்து ஃபுல்லாக நான் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்வானுக்கு வந்து ஷேடிங்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஷேடிங்ஸ் கொடுக்கும்போது டேபிள் வந்து லைட்டாக ஆடிச்சு, ஸோ அது அப்படி தான் ஆடும். ஷேடிங்ஸ் கிளாஸ் போயிட்டு பாருங்கள், அங்கே வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது நீங்கள் திக் பண்ணிக்கோங்க. ஷேடிங்ஸ் வந்து நீங்கள் எங்கே கொடுத்தாலும் கட்டாயம் ஷேடிங்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த டிசைனை வந்து நீங்கள் அவுட்டரில் திக் பண்ணணும். ஸோ இப்போ கீழே என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஓவல் ஷேப் சுருள் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ அதை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி அவுட்லைனாக அதே மாதிரி ஷேப்புக்கு என்ன பண்ணுறேன், லைட்டாக வளைச்சி வளைச்சி போட்டுட்டு அங்கங்கே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த வைன்ஸு அப்புறம் அங்கங்கே ஃப்ளார் இருக்க மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்வான் வந்து கப்பிள்ஸாக இருக்க மாதிரி வரைய போகிறேன். ஸோ 2 ஸ்வான் ஒன்றோட ஒன்று பார்த்துக்கிற மாதிரி வரைய போகிறேன். சேம் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் வரைய போகிறேன். பட் இங்கே ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், 2 வித்தியாசம். அந்த ஃபெதர் வந்து ஃபஸ்ட்டு 2 டைப்பாக வரைஞ்சிருக்கோமா, அதாவது 2 ஃபெதராக வரைஞ்சிருக்கோம். இங்கே வந்து சிங்கிள் ஃபெதர்லேயே வரைய போகிறோம், அதுவும் மேலே பெருசாக கீழே வந்து சின்னதாக. சரிங்களா? ஸோ இப்படி தான் வரையணும் சொல்லிக்கிறேன். இப்போது நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டேன். அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்னொரு ஸ்வான் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த எலஃபண்ட்டு, ஸ்வானு, பீகாக்கு, பேரட் இது எல்லாமே
கண்டிப்பா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 2 சைடுமே நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்பதான் கிளையண்ட் வந்து உங்ககிட்ட கேட்டா, நீங்க வந்து அத டக்குன்னு வந்து பயம் இல்லாம போடுவீங்க. ஸோ நீங்க ரைட் ஹேண்ட் சைடே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, கிளையண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல தான் அந்த ஸ்வானோ, பீகாக்கோ, எலஃபண்ட்டோ இருக்கு அப்டின்னா, அப்போ லெஃப்ட் சைட் நீங்க எப்படி போடுவீங்க? ஸோ சிரமமா தானே இருக்கும். ஸோ இப்பவே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அப்போ ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், கண்ணு வந்து வரைஞ்சுக்கிறேன். இந்த மாரி நீங்க லைட்டா இப்படி கர்வ் லைன் மாரி போட்டுட்டு, சென்டர்ல சர்க்கிள் மாதிரி போட்டாலும் போடலாம். இல்ல சென்டர்ல லைட்டா டாட் வச்சாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ இந்த 2 ஸ்வானுக்கும் சென்டர்ல நான் ஹார்ட்டின் ஷேப் வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ உள்ள வந்து லைட்டா ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். இந்த ஸ்வானுக்கு வந்து ஷேடிங்ஸ் தான் குடுக்கணும். ஃபில்லிங்ஸ் குடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து ஷேடிங்ஸ் மட்டுமே குடுத்துக்கிறேன். ஸோ ஷேடிங்ஸ் குடுத்துட்டு கீழ என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஃப்ளார் இருக்க மாதிரி வரைய போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷேடிங்ஸ் எங்கெல்லாம் குடுத்தோமோ, எங்கெல்லாம் குடுக்கிறதா இருக்குமோ, ஸோ ஷேடிங்ஸ் குடுக்குற எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும், ஷேடிங்ஸ் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, அவுட்டர்ல ஒரு லைன் வந்து திக் பண்ணணும். ஸோ அப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லா திக் பண்ணி முடிச்சுட்டேன். சென்டர்ல ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி போட்டுட்டு, நம்ம ஹம்ப் போடுவோம்ல, ஸோ அதையே பெருசு பெருசா போட்டா என்ன கிடைக்கும்? அது ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஸோ சேம் அதே ஃப்ளாரு, லீஃபு, ஸோ இத வச்சு தான் வந்து என்ன பண்ண போறேன், இத வந்து நான் போட போறேன். நீங்க இந்த ஸ்வான வந்து நீங்க ஸ்டார்ட் அப் டிசைனா யூஸ் பண்ணலாம். அந்த ஷேப்ஸ்குள்ள போட்டும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு நான் சில ஷேப்ஸ் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதுக்குள்ள நீங்க போட்டும் யூஸ் பண்ணலாம், போடாமலும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க போடும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் ஸ்டார்ட் அப் டிசைன்லாம் வரைஞ்சோம் அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், இந்த மாரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டிங்கன்னா, சொல்லுங்க. மேபி கிளையண்ட்டுக்கு புடிச்சிருந்துச்சு, கேட்டாங்க அப்டின்னா, இந்த மாரிலாம் போட்டு விடுங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இப்போ உள்ள வந்து என்ன பண்றேன்னா, சும்மா லைட்டா ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். குடுத்தாலும் குடுக்கலாம், அப்படியே விட்டாலும் விடலாம். இந்த ஸ்வான நீங்க பார்டர்ஸ் டிசைன்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் இத வந்து நீங்க மண்டலாஸ்குள்ளேயும் போடலாம். நெகட்டிவ் ஃபில்ஸாவும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் மண்டலாஸ்குள்ள நெகட்டிவ் ஃபில்ஸ் போடுவோம்ல. ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பீகாக், பேரட், ஸ்வான் ஸோ இந்த மாரிலாம் நீங்க போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 டீட்டெயிலா, கிளியரா, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ் அதாவது உங்களோட பொன்னான டைம என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட எந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. மெஹந்தி யாரெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.